ஹாய், ஹலோ. அனைவருக்கும் வணக்கம். ஈஸ்மை ட்ரேடிங்கில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கடந்த வாரம் மார்க்கெட் எப்படி பிஹேவ் ஆச்சு, இந்த ஸ்டாக்ஸ்லாம் எப்படி மூவ் ஆச்சு, அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம், அதை பற்றி இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க, என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா லாஸ்ட் வீக் பார்த்த ஸ்டாக்ஸ்லாம் அதுலேருந்து என்ன லேர்ன் பண்ணலாம், நெக்ஸ்ட்டு நிஃப்டி அனலைசிஸ் ப்ளஸ் செக்டாரல் அனலைசிஸ்லாம் இப்போதைக்கு நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது பேங்க் நிஃப்டி, ஃபினான்ஷியல் செக்டார், பிஎஸ்சி பேங்க்ஸு, மெட்டல், ஆட்டோ. ஓகேங்களா? லாஸ்ட் வீக் பார்த்ததுல ஆர்பிஎல் பேங்க்கு, ஃபெடரல் பேங்க்கு, கரூர் வைஸ்யா பேங்க்கு இது எல்லாமே லாஸ்ட் வீக் அதுக்கு முன்னாடி வீக்கே என்ட்ரிலாம் கொடுத்து அது எந்த பிரச்சனையுமே இல்லை. அதை பற்றி நம்ம பெருசாக பார்க்க வேண்டாம். கனரா பேங்க்குமே பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஓகேவா இருக்குது. இதெல்லாம் நம்ம சார்ட் வைஸ் போய் அனலைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் சவுத் இந்தியன் பேங்க் நம்ம இம்பார்ட்டன்ட் லெவல் சொன்னதுலேருந்து எப்படி மூவ் ஆச்சு அதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஏபி கேபிட்டல், ஸ்ரீராம் ஃபினான்ஸ், பேடிஎம், பஜாஜ் ஃபின்சர்வ், டிவிஎஸ் மோட்டார் இதெல்லாம் என்ன லேர்ன் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம சொன்ன கான்ட்ரா ட்ரேடட் ஸ்டாக்ஸ்லாம் எப்படி இருக்கு, அதுலேருந்து ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா அப்படின்றது எல்லாமே இப்போ பார்க்கலாம். நம்ம புதுசாக நம்ம எந்த ஸ்டாக்கும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஒன்லி இது மட்டும் பார்த்து இதுலேயே லேர்ன் பண்ணால் போதும். இந்த பேங்க்ஸ்லாம் ஒன்றும் டச்சே பண்ண வேண்டாம். மீன்ஸ் ஒன்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா அப்போ இனிமேல் இதை டச் பண்ண வேண்டாம், அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. சவுத் இந்தியன் பேங்க் வாங்கினதுனால எப்படி மூவ் ஆச்சு அப்படின்றத மட்டும் இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நிஃப்டி, பேங்க் நிஃப்டிலாம் பார்த்துட்டு வரலாம். ஓகே, நிஃப்டி மந்த்லி சார்ட்டு லாஸ்ட் மந்த் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெரிய கேண்டில் க்ரீன் கேண்டலில் தான் இருக்குது. வீக்லியில் என்ன நடந்திருக்கு பார்க்கலாம். வீக்லி இங்கே பாருங்கள், ஆர்எஸ்ஐ டர்ன் ஆகிருக்கு. ஸோ சம் ரீட்ரெஸ்மெண்ட் இருக்கும். இந்த ஆர்எஸ்ஐ 40 சஸ்டெயின் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இங்கே போச்சு, மறுபடியும் இருந்துச்சு, இங்கே போய் ரிஜெக்ட் ஆயிடுச்சு, மறுபடியும் மேலே போச்சு, கீழே வந்திருக்கு. மேலே போனோடனே நல்ல ஒரு கேண்டலோட ஃபார்ம் பண்ணியிருந்தால் அது நல்லா சஸ்டெயின் ஆகி இந்த ஆல் டைம் ஹை லெவலில் பிரேக் பண்ணியிருக்கோம். எல்லாமே ஷூட்டிங் ஸ்டார் ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த இடத்துல ஷூட்டிங் ஸ்டார் ஃபார்ம் ஆனோடனே கீழே வந்துடுச்சு. அதுக்கு தான் பாருங்கள், ஷூட்டிங் ஸ்டார் ஃபார்ம் ஆகுதா, இதுதான் நீங்கள் ரியலாக பார்த்து அலர்ட்டாக இருக்க வேண்டியது. நெக்ஸ்ட் டே வைஸ் பார்க்கலாம். டே டைம் எதனா ரிவர்சல் இருக்குமா என்னன்ட்டு. இந்த இடத்துல ஒரு கேப் சப்போர்ட் இருக்குது. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு கேப் சப்போர்ட் இருக்குது. இந்த இடத்துல சப்போர்ட் ஆனால் அவெல்லாம் மோஸ்ட்லி இந்த சிஐபி லெவல் இருந்திருக்கு. எக்ஸாக்டாக அந்த லெவல் இருக்குது. லெவலை கீழே கொஞ்சம் டச் பண்ணிவிட்டு அந்த இடத்துல போயாச்சு. இந்த கேப் வரைக்கும் வந்திருக்கு. மேபி இது ரிவர்சல் ஆகலாங்கிறது நம்ம வாட்ச் பண்ணி தான் பார்க்கணும். இல்லைனா மறுபடியும் நம்ம ஆர்எஸ்சி 40 கிட்ட நீங்கள் சப்போர்ட் எடுக்கிறது வெயிட் பண்ணலாம். எல்லா டைமும் ஆர்எஸ்சி பாருங்கள் 40. ஏன் 40 60 சொல்கிறேன்னா 40 எல்லா டைமும் ஆர்எஸ்சி சப்போர்ட் எடுத்துருக்கு. மேபி நெக்ஸ்ட் வீக்கில் சப்போர்ட் எடுத்து ரீட்ரெஸ்ட் ஆகிறதுக்கான ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நிஃப்டியில். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இதை விட பெட்டராக இருக்கும். பேங்க் நிஃப்டி மந்த்லி ஓகே, வீக்லி 60 சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த சிஐபி லெவலில் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியை காட்டிலும் பயங்கரமான சப்போர்ட் ஜோனில் இருக்குது. ஆர்எஸ்ஐயும் 60 இங்கே டர்ன் ஆகுது. வீக்லி கேண்டில் இன்டிசிஷன் தான். இங்கே ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டில் தான் ஃபார்ம் ஆகுது. எல்லாமே வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு தான் இருக்குது. பட் டே வைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு பேங்க் நிஃப்டி அப்படின்னு தான் சொல்லலாம். மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட் இருக்குது, சிஐபி லெவல் இருக்குது. சிஐபி லெவல் தான் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லி கொடுத்தாச்சு, சேஞ்ச் இன் பொலாரிட்டி. ஸோ அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணியிருக்கு. நல்ல ஒரு பெரிய க்ரீன் கேண்டலும் ஃபார்ம் ஆகிருக்கு. ஆர்எஸ்ஐயும் 60 சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால தான் நான் ஒன்ஸ் வாங்கின பேங்கிங் ஸ்டாக்லாம் எதுவும் டச் பண்ண வேண்டாம்னு சொல்லியாச்சு. சப்போஸ் வாங்கியிருந்தீங்கன்னா அதை நம்ம ஹோல்ட் பண்ணிக்கிட்டே வரலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் பிஎஸ்சி பேங்க், நிஃப்டி பிஎஸ்சி பேங்க், பிஎஸ்சி பேங்க்ஸ் வந்துச்சு. நிஃப்டி பிஎஸ்சி பேங்க் பாருங்க,
ஆல் டைம் இது பிரேக் ஆயிருக்கு, மறுபடியும் இங்கே சப்போர்ட் இருக்கு. ஸோ பிஎஸ்சி பேங்க்ஸுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எல்லா செக்டாரை வந்து கம்பேர் பண்ணும்போது. ஃபினான்ஷியல் சர்வீஸ், நிஃப்டி ஃபின் சர்வீஸ், நிஃப்டி வந்து ஃபின் சர்வீஸ் வந்து மேலே அந்த ஆல் டைம் ஹை லெவலில் பிரேக் பண்ணி இங்கே சப்போர்ட் இருந்தால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாம். பட் பிஎஸ்யூ பேங்க்ஸை கம்பேர் பண்ணும்போது சம்வாட் இது வீக்னே சொல்லலாம். இன்னும் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே போய் க்ளோஸ் ஆகலை. மேபி வி கேன் எக்ஸ்பெக்ட் இந்த டில் 40 RSI 40 வரைக்கும் வரலாம். இல்லைனா வந்து இந்த சிஐபி லெவல் வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம பார்க்கலாம் எப்படி இது வந்து மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து மெட்டல், நிஃப்டி மெட்டல். நிஃப்டி மெட்டல் அதை கம்பேர் பண்ணும்போது வந்து இந்த ஆல் டைம் ஹை லெவலில் வந்து மறுபடியும் சப்போர்ட் எடுத்தாச்சு. RSI 40 கிட்ட சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ மெட்டல் வந்து சம்வாட் பெட்டராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதனுடைய வீக்லி சார்ட்டை பார்த்தா நமக்கு வந்து வீக்லி சார்ட்டில் பாருங்கள் மேலே தான் இருக்குது, சஸ்டெயின் ஆகிருக்கு. RSIயும் வந்து 60க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிஃப்டி ஆட்டோ, சாரி ஏஓடி, நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸ். இது மந்த்லி வீக்லி எல்லாமே மேலே தான் இருக்குது. மந்த்லி மேலே இருக்குது, பிரேக் பண்ண முடியாமல் இருக்குது. வீக்லி வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளாரவே இருக்குது. மேபி இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போனால் பிரேக் பண்ணலாம். டெய்லியில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். டெய்லி பாருங்கள், இதுதான் இன்ட்ரெஸ்டிங்கானது. இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது, இந்த இடத்த சப்போர்ட் எடுக்குது. ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் டைம் சப்போர்ட் எடுத்திருக்கு. RSI 40 சப்போர்ட் இருக்குது. நிஃப்டி சாரி மந்த்லி வீக்லி எல்லாமே வந்து புல்லிஷாகவே இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஆட்டோ செக்டார் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இதனால தான் வந்து டிவிஎஸ் மோட்டாரில் இன்னும் வாட்ச் லிஸ்ட்லேயே வச்சுருக்கு. நம்ம ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். டிவிஎஸ் மோட்டார் லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தேன், இது வந்து இந்த இதில் இருந்து சப்போர்ட் எடுத்தா இந்த வந்து இன்வெர்டட் ஹேமருக்கு மேலே போனால் நீங்கள் வந்து பை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாச்சு இந்த கேண்டலில். ஆனால் இது வந்து பை சிக்னலே கொடுக்கல, இது வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு இந்த ஒரு ட்ரெண்ட் லைனு. ஸோ நமக்கு வந்து இந்த சின்ன ட்ரெண்ட் லைன்லாம் அப்படி தான் பிரேக் ஆகும். ஸோ நமக்கு அது தேவையில்லை. இப்போ பாருங்கள், இது சப்போர்ட் எடுக்குதா அப்படின்னு பார்க்கலாம். முன்னாடி வந்த லெவலுக்கிட்டே வந்திருக்கு, நல்ல ஹேமர் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், ஹேமர் கேண்டல். இப்போ நீங்கள் ஃபார்ம் பண்ணும் போதே வந்து இதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். ஹேமர் கேண்டல் வருதா, இது வந்து ஹேமர் கேண்டல் வந்து நல்ல ஹேமரு, லைட்டாக தான் விற்கிறதுக்கு ஒன்றும் பரவாயில்ல. நல்ல ஹேமரு, ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஹேமர், RSI 40 சப்போர்ட்டு. ப்ளஸ் இது ஒரு வந்து நம்மளுடைய சிஸ்டத்தில் வந்து இது வந்து இருக்குது. சிஸ்டம்னா நம்ம ஒரு ட்ரேடிங் சிஸ்டம்ஸ் நல்ல ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சுருப்போம். அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியில் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நிறைய சப்ஸ்கிரைப் ஆன பிறகு உங்களுக்கு நான் ஃப்ரீயாகவே சொல்லித்தரேன். இன்கம் ஜென்ரேஷன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு, டாம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஸ்ட்ராட்டஜி என்ன டீட்டெயில்ஸ்லாம் அதெல்லாம் அந்த சிஸ்டம்குள்ளார இருக்குது நமக்கு. ஸோ இது வந்து ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு பாருங்கள். இந்த சிஸ்டம் வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செட்டப்பு, இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டாக்கு, செக்டாரும் சேம் செட்டப்பில் இருக்குது, ஸ்டாக்கும் சேம் செட்டப்பில் இருக்குது, பையிங் ஜோனில் இருக்குது. ஸோ இது நம்ம என்னென்னா இந்த ஹேமருக்கு மேலே போனால் பை பண்ணணும், இந்த இதில் பண்ணால் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். இந்த இதில் ஸ்டாப் லாஸ், இங்கே வந்து பையிங் ப்ரைஸ். நமக்கு அடுத்து ஸ்விங் டார்கெட், ஃபஸ்ட்டு ஸ்விங் வந்து ஹை இதுதான். இது கிராஸ் பண்ணிச்சுன்னா மேலே போகும். RSI 60 கிட்ட வரலாம். நெக்ஸ்ட் வீக்கில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இதில் நெக்ஸ்ட் வீக்கு ட்ரேடு கிடைக்குதான்னு பார்க்கலாம். இந்த வீக்கு ட்ரேட் எதுவும் கிடைக்காம போச்சு. ஸோ ஸ்டாக்கு எங்கே வாங்கலாம் அப்படின்றதுக்காகவே நம்ம வந்து வெயிட் பண்ணி வாங்கணும். இல்லை கேப் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் வந்து ஃபேவரபுளாக இருக்குது டிவிஎஸ் மோட்டாருக்கு. நெக்ஸ்ட் வீக் இது வந்து ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த சிஸ்டம் வந்து உங்களுக்கு
நல்லா போகுதா இல்லையான்னு பாருங்க. இந்த சிஸ்டம் வந்து உங்களுக்கு பிடிக்குதான்னு பாருங்க. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீயாவே இந்த சிஸ்டம் வந்து உங்களுக்காக சொல்லி தரலான்னு இருக்கேன். சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் ஆன பிறகு அது ஒரு போனஸா குடுக்கலான்னு ஒரு பிளான்ல இருக்கு. ஓகே. ஸோ அதனால வந்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க வீடியோவ. நிறைய சப்ஸ்கிரைபர் வந்தா நிறைய ஃப்ரீயான ஸ்டெப்ஸ்லாம் வந்து பவர்ஃபுல்லான ஸ்டெப்ஸ்லாம் வந்து போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். லெட்ஸ் சி எப்படி மூவ் ஆகுது, நீங்கள் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க எவ்வளோன்ட்டு. நெக்ஸ்ட் வந்து சவுத் இந்தியன் பேங்க். யாரெல்லாம் சவுத் இந்தியன் பேங்க்ல வந்து ட்ரேட் எடுத்தீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இது என்னைக்குன்னா இது ஃப்ரைடே. நெக்ஸ்ட் நான் சொல்லியாச்சு இந்த இடத்துல இது சப்போர்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்துச்சு, எடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சிருக்கலாம். மைன்யூட்டாக டெஸ்ட் பண்ணிச்சு இந்த ஸ்டாப் லாஸ். பட் வந்து RSI 60 பிரேக் பண்ணவே இல்லை. நெக்ஸ்ட் லாஸ்ட்ல பாருங்க 6% அப் ஆயிடுச்சு மேலே. ஸோ இது வந்து ஸ்டில் நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம் அந்த ட்ரேடு. இது ஆல் டைம் ஹை. இதை பிரேக் பண்ண அடுத்து மேலே மேலே போயிட்டே இருக்கும். இது மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து நம்ம ஒரு பிரேக் அவுட் ஆன பிறகு நம்ம ரீட்ரேஸ்மெண்ட்ல வாங்கினா ரிஸ்க் கம்மி, ப்ளஸ் வந்து டார்கெட்டும் நமக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ அதனால தான் இந்த சவுத் இந்தியன் பேங்கை சொல்லியிருந்தேன். யாரெல்லாம் ட்ரேட் எடுத்தீங்க, யார் வாட்ச் பண்ணீங்க, இல்லைன்னா வந்து பார்த்தீங்க, இந்த ட்ரேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன எல்லாமே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இதுவும் வந்து இது ஒரு வேற செட்டப், பட் சேம் அதனுடைய ரிலேட்டடான செட்டப் தான் இதுவும். ஓகேங்களா? இந்த ட்ரேடும் நல்லா இருக்கா என்னன்னு ஆல்ரெடி ஒரு ட்ரேட் வந்து உங்களுக்கு நல்லா மூவ் ஆயிருக்கு நம்ம பார்த்து படிச்சதில்ல. நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா ஏபி கேபிட்டல். ஏபி கேபிட்டல் இந்த இடத்துல நமக்கு ரீட்ரெஸ்மெண்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஃப்ரைடே தேர்ஸ்டே வந்து பிரேக் அவுட் ஆச்சு. ஃப்ரைடே வந்து ஒரு ரிவர்சல் கேண்டில் மாதிரி கொடுத்தது. ஆனால் அது வந்து ஃபாலோ அப் இல்லை. ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி வந்து ஃபாலோ அப் இல்லை. மறுபடியும் மேலே போச்சு. மறுபடியும் வந்து நமக்கு சான்ஸ் கொடுத்தது வாங்குறதுக்கு. அடுத்த நாள் வந்து நல்லா புல்லிஷ் ஆகி க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் நல்லா ஒரு 300 ரேஞ்சில் வந்து அது ரொம்ப கன்சால்டேட் பண்ணிக்கிட்டே இருந்து பிரேக் அவுட் கொடுத்து பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் வாங்கிட்டோம்னா ரீட்ரேஸ்மெண்ட் எங்கே வாங்கியிருந்தா போதும் கன்ஃபர்மேஷனில் நம்ம வந்து இதை வந்து டச்சே பண்ணாமல் டே ட்ரேட் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏபி கேபிட்டல். நெக்ஸ்ட் ஸ்டாக் என்ன சொன்னா பஜாஜ் ஃபின்சர்வ். நமக்கு வந்து வாங்கறதுக்கான இதுவே கொடுக்காமலே போயிட்டே இருந்தது, டவுன்ல போயிட்டே இருந்தது. நீங்க பாருங்க நம்மளுடைய லெவல் வந்து இது இந்த ப்ளூ லைன் தான் மந்த்லி பிரேக் அவுட் லெவலு. இதெல்லாம் மேலே ஸ்பைக்ஸ் போய் வந்தது தான். அந்த லெவலில் மறுபடியும் ரீட்ரெஸ்ட் எடுத்திருக்கு. மூவிங் ஆவரேஜ் 20க்கு மேலே போய் க்ளோஸ் ஆயிடுச்சு. RSI 40 க்ளோஸ் ஆயிடுச்சு. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு. வீக்லி சார்ட் இருந்து ஒரு ஹேமரே ஃபார்ம் ஆகி RSI 60 கிட்ட இருக்கு. இங்க பாருங்க இது வந்து மந்த்லி பிரேக் அவுட் கேண்டலுக்கு மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சு. இந்த மந்த்லி பிரேக் அவுட்டுக்கு மேலே சஸ்டெயினே ஆயிருக்கு. ஸோ நமக்கு ட்ரேடுக்கு இப்போ எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இந்த கேண்டலுக்கு மேலே போனால் என்னன்னா உங்களுக்கு வந்து இங்க பாருங்க டியூஸ்டே வந்து ரிசல்ட் இருக்கு. ரிசல்ட் இருக்கும்போது மேலேயும் போகலாம் கீழேயும் வரலாம். ஏன்னா பேடிஎம் உடைய எக்ஸ்பீரியன்ஸு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதனால இது பஜாஜ் ஃபின்சர்வ் நல்ல செட்டப்ல வந்திருக்கு. பட் ஒரே ஒரு டிராபேக்கு ரிசல்ட் டேட் இருக்கு. ரிசல்ட்ல என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால அது நம்ம ரிசல்ட்டுக்கு அப்புறமே வாங்கலாம். பேடிஎம் பேடிஎம் நம்ம வந்து லாஸ்ட் ஃப்ரைடே இங்கே இருந்தது. நெக்ஸ்ட் இதுக்கு மேலே போனால் வாங்கலாம்னு சொல்லியாச்சு. கிரீன் கேண்டல் வந்தாச்சு, வாங்கியாச்சு. ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுருந்துருக்கோம். இங்கே ஸ்டாப் லாஸ் இருந்துருக்கும். ரிசல்ட்டுக்கு முன்னாடி எல்லாரும் ரிசல்ட் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு பயந்து போய் எல்லாரும் விற்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால இது வந்து 20 SMA கூட வந்து மூவிங் ஆவரேஜ் கூட சிம்பிள் மூவிங் பிரேக் பண்ணி கீழே வந்திருக்கு. ரிசல்ட் மறுபடியும் நல்லா இருந்தோடனே எல்லாரும் மேலே பை பண்ணிக்க மறு ரீஎன்ட்ரி இங்கே கொடுத்துருக்கலாம். நானுமே ரீஎன்ட்ரி கொடுக்கல, ஏன்னா வேற ஸ்டாக் வந்ததுனால. ஸோ இதுதான் நம்முடைய செட்டப். இப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் யாருன்னா மறுபடியும் இங்கே வாங்கியிருந்தா ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுக்கிட்டு நம்ம ஹோல்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுவும் வந்து ஒன்றும் பிரச்சனையே இல்லாத நல்ல ஸ்டாக்காகவே இருக்கு. நம்ம
ஓவராலா பார்த்தோம்னா நிறைய ரிட்டர்ன் வந்து வந்திருக்கும். கீழ இருந்து தீபாவளி பிக்ஸ்ல இது கொடுத்திருந்தேன். அதுல இருந்தே இது பெரிய ரிட்டர்ன் வந்து இது வரைக்கும் வந்துட்டு இருக்கும். ஸ்டில் இது வந்து மேல போக தான் சான்ஸ் இருக்கும். வேற என்ன ஸ்டாக் நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேங்க்லாம் நம்ம வாங்கினது டச் பண்ணவே வேணாம். அதெல்லாம் வந்து மேலேயே போயிட்டு இருக்கும். ஏன் ஸ்ரீராம் ஃபினான்ஸ். ஸ்ரீராம் ஃபினான்ஸ் வந்து பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் இங்கே பிரேக் அவுட் ஆகுது. ஆல் டைம் ஹைன்னு சொல்லிச்சு. ஃப்ரைடே வந்து இங்கே பிரேக் அவுட் ஆகி ரீட்ரெஸ்ட் மாதிரி வந்து மறுபடியும் இங்கே கன்ஃபார்ம் ஆகி சஸ்டெயின் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரைடே வாங்கிக்கலாம், இல்லை மண்டே வாங்கிக்கலாம். மண்டே வாங்கியிருந்தா கூட இப்போ நல்ல நமக்கு வந்து ரிட்டர்ன் கிடைக்கும். இது வந்து நமக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து அடுத்த ரீட்ரெஸ்மெண்ட்ல தான் இந்த ஸ்டாக்ல என்ட்ரி ஆகணும். இப்போ போய் என்ட்ரி ஆகக்கூடாது. சரிங்களா? நம்மளுடைய கான்ட்ரா ட்ரேடு ஸ்டாக்ஸ்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லலாம், பார்க்கலாம். இன்ஃபோபீன்ஸ் சொல்லியிருந்தாச்சு. இன்ஃபோபீன்ஸ் இன்ஃபோபீன்ஸ் பாருங்க, நம்ம சொன்ன மாதிரி சப்போர்ட் எடுத்திருக்கா இல்லையா? ஒரு செக்டார் நல்லா இல்லாத போது ஸ்டாக் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ போக போக நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மந்த்லி இந்த மந்த் பாருங்க, ஆல்ரெடி 1 அக்டோபர் இப்போதான் வந்திருக்கு. சாரி, மந்த்லி RSI 60க்கு மேலே ஹோல்ட் ஆகுது. மந்த் ஸ்டார்டிங்கில் வீக்லி சார்ட் பார்க்கலாம். வீக்லியே வந்து 60க்கு மேலே ஹோல்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த லெவலை கிராஸ் பண்ண இன்னும் மேலே போயிட்டே இருக்கலாம். டே சார்ட்டில் நான் சொன்ன மாதிரி நமக்கு வந்து கேப் சப்போர்ட்டோ இல்லை வந்து சிஐபி லெவலோ ஏதாவது கொடுக்கலான்னு சொல்லியாச்சு. கேப்பில் சப்போர்ட் எடுக்கல, பட் வந்து அந்த சிஐபி லெவலில் வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு. நம்ம சிம்பிளான ஒரு சிஐபி லெவல் தான். அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்க. சேஞ்ச் இன் பொலாரிட்டி இந்த இடத்துல பெரிய க்ரீன் கேண்டில் கொடுத்தாச்சு. RSI 60ல் சப்போர்ட் எடுத்தாச்சு. RSI 60/40 இங்கே பாருங்க. RSI 60ல் சப்போர்ட் எடுத்தாச்சு, சிஐபி லெவலில் சப்போர்ட் எடுத்தாச்சு. இங்கே நம்ம வாங்கி அப்படியே ஹோல்ட் பண்ணலாம். எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நம்ம ஸ்டடி பண்ணுற ஸ்டாக் வந்து நல்லா மூவ் ஆகுதா, கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுதா, நம்ம ஃபேவரபுளாக இருக்கா, நம்ம பண்ணுறது கரெக்டு தானா, மார்க்கெட் சைடு தான் நம்ம போகிறோமா, அகைன்ஸ்ட் போகிறோமா, இதுதான் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஐசிஐசிஐ பேங்க். நமக்கு வந்து இந்த லெவலில் சப்போர்ட் எடுக்கலான்னா எடுக்காமல் போயிடுச்சு. டபுள் பாட்டமாக வரும்னு நினச்சா எடுக்கல. இப்போ இந்த பாட்டம் வந்து டெலீட் பண்ணிடணும். ஆனால் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைவர்ஜென்ஸ் இருக்குது. RSI டைவர்ஜென்ஸ் இருக்குது டெய்லியில். RSI டைவர்ஜென்ஸ்னால் என்ன? ப்ரைஸ் வந்து கீழே போயிட்டுருக்கு, RSI வந்து மேலே போயிட்டுருக்கு. அது ஏன் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் RSI வரும்போது உங்களுக்கு நான் அதை அடுத்த RSI வீடியோஸில் இது பண்ணலாம். இங்கேயும் பாருங்கள், RSI 40 சப்போர்ட்டு, RSI 40 சப்போர்ட்டில் இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக டைவர்ஜென்ஸ் தெரியும். RSI 40 சப்போர்ட்டு ப்ளஸ் வந்து டோஜி கேண்டல் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எப்படி என்ட்ரி ஆகிறது, நான் வந்து வேல்யூ பையராக எப்படி இருக்கிறது. ஃபண்டமெண்டலில் பார்த்து தான் வேல்யூ பையராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு இது மாதிரியும் பண்ணலாம். RSI இப்போ இங்கே 60ல் மந்த்லி சப்போர்ட் எடுத்துருச்சுன்னா நமக்கு வந்து குட் என்ட்ரியாக இருக்கும். இது நம்ம என்ட்ரி ஆனதும் குட்டாக இருக்கும். இதை வந்து வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு நம்ம பார்த்து வரலாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்ட்டு. நெக்ஸ்ட் ஏதாவது ஸ்டாக் பார்க்கணுமா என்னன்னு பார்க்கலாம் இருங்க. ஸோ மெட்டல் செக்டார் ஸ்டாக் ஒரு சிலது சொல்லியிருந்தாச்சு, அது பார்க்கல. மெகா ஸ்டீல்
நமக்கு வந்து பெருசா ரீட்ரெஸ்ட் ஆகாம இங்க பிரேக் ஆகி போயிட்டே இருக்கு. இந்த இந்த இடத்துல வேணா ட்ரை பண்ணிக்கலாம். பட் வந்து கரெக்டான ஒரு ரீட்ரெஸ்மெண்ட் வந்து 20 மூவிங் ஆவரேஜ்லயோ இல்லை 60லயோ இல்லை வேற ஏதாவது சிஐபி லெவல்ஸ்லயோ ஏதாவது ரீட்ரெஸ்ட் ஆகுதுன்னா இதை வாங்கலாம். ஆனால் நான் ஸ்டாப்பாக மேலே மூவ் ஆகிட்டு அதுக்கு தான் வந்து ஃபேமஸான ஸ்டாக்கை விட ஃபேமஸ் இல்லாத ஸ்டாக் பாருங்க இங்கே பிரேக் அவுட் ஆகிட்டு நான் ஸ்டாப்பாக மூவ் ஆகிட்டே இருக்கு. இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிடுச்சு 522க்கு மேலே இது ஒரு நாள் 2 நாள் சஸ்டெயின் ஆயிருக்கு. 522லேருந்து 663 வந்துச்சு. எவ்வளோ கம்மியான ஷார்ட்டான டியூரேஷனில். அதுதான் ஃபேமஸ் இல்லாத ஸ்டாக் வந்து நல்லாவே நமக்கு வந்து ரிட்டர்னை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஃபேமஸான ஸ்டாக்ல தான் ட்ரேட் பண்ணணும்னு நமக்கும் அவசியமும் இல்லை. நெக்ஸ்ட் வெல்ப்சன் வந்து வெல்ப்சன் கார்பரேஷன் நமக்கு வந்து இப்போதான் அது பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். மந்த்லி பார்க்கலாம். மந்த்லி ஓகே, பட் ஆல் டைம் ஹையில் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ வீக்லி 60 கிராஸ் பண்ண முடியாது, ரிஜெக்ட் ஆயிடுச்சு. டபுள் டாப் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, இங்கே ஒரு டாப்பு, இங்கே ஒரு டாப்பு, கீழே பாட்டம்னா மேலே இதுமாரி டாப்பு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஜோன், சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னு படிச்சல, இங்கே பாருங்க ரெசிஸ்டன்ஸ். முன்னாடி போக முடியாமல் எடுத்த மறுபடியும் வந்தோடனே ரிஜெக்ட் ஆயிருக்கு. இதுதான் ரெசிஸ்டன்ஸ். இப்படி தான் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். கேண்டல் வந்து ஃபார்ம் ஆகும் போதே ஐடென்டிஃபை பண்ணுறது இந்த ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் RSI 60 கீழே இருக்குது. ட்ரேடில் இருந்தோம்னா நம்ம எக்ஸிட் ஆகிடலாம். அது மாதிரி நம்ம ஸ்டடி பண்ணலாம். வேறு எதனா உங்களுக்கு ஸ்டாக்கை வந்து அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு அனலைஸ் பண்ணி வீடியோ சொல்கிறேன். லாங் டேர்முக்கோ இல்லை ஷார்ட் டேர்முக்கோ. ஓகே, அது வரைக்கும் வீடியோஸ்லாம் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ட்ரெண்ட் லைன் வீடியோஸ்லாம் போடுறேன். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வீடியோஸ்லாம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப சிம்பிளாக பண்ணுறதுக்காக தான் ஈஸ்மை ட்ரேடிங்னே இதை வச்சுருக்கு. ஈஸியாக எல்லாத்தையும் முடிக்கலாம், ஈஸியாக கற்றுக்கலாம். பெரிய காம்ப்ளிகேட்டடான டூல்ஸோ எதையுமே நமக்கு வந்து சொல்ல போகிறதில்ல. உங்களுக்கு இந்த கேங் சேனலு தீட்டா காமா எதையுமே நம்ம வந்து இதில் சொல்ல போகிறதில்ல. எதுவுமே எல்லாமே சிம்பிளாக ஒரு ஸ்கூல் படிக்கிற குழந்தைக்கு சொன்னால் கூட புரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் ரொம்ப சிம்பிளாக தான் இதை கொண்டு போகணும் அப்படின்ற முடிவில் இருக்குது. அதே மாதிரி சிம்பிளாகவே இருக்கும். பாருங்கள், எல்லா வீடியோவும் என்ஜாய் பண்ணுங்கள். அன்டில் அண்ட் தென் பை மை. மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய சப்ஸ்கிரைபர் பண்ணால் ஒரு சூப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃப்ரீயாக வந்து இது சொல்லலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருக்குது. அதுக்கு முன்னாடி ட்ரெண்ட் லைன் நம்ம படிக்கணும். ப்ளஸ்ஸு கேண்டல் ஸ்டிக் ப்ரைஸ் ஆக்ஷன் மேஸ்ட்ரி வீடியோ ஒன்று பண்ணணும். ட்ரெண்ட் லைன்ஸ், ப்ரைஸ் ஆக்ஷன் மேஸ்ட்ரி, இது ரெண்டும் படிச்சிட்டோம்னா ப்ரைஸ் ஆக்ஷன் முடிஞ்சது. RSI படிக்கணும். RSI படித்த பிறகு தான் நமக்கு அட்லீஸ்ட் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜிக்கே போக முடியும். ஸோ எல்லாத்தையும் சீக்கிரமாக பண்ணலாம். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், படிங்க. பை பை, டேக் கேர், குட் லக், குட் ட்ரேடிங். தேங்க்யூ ஸோ மச்.